லூக்கா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் வரலாம்? சகரியா வர்றாரு, தேவதூதன் வர்றான், அப்புறம் யார் வர்றாங்க? எலிசபெத் வர்றாங்க, யோவான் வர்றான், சரியா? எலியா வர்றாரு. இது இன்னமான ஒரு வேத பகுதி. நம்ம இந்த வேத பகுதியை குறித்து ஏற்கனவே ஒருத்தர் நம்மகிட்ட பேசியிருக்காரு. ஆமா, ஒரு வேத பகுதி நினைவுக்கா தெரியல. மறுபடியும் நான் ஒரு சிலதெல்லாம் சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த வேத பகுதிக்கு நம்ம என்னன்னா காத்திருக்குதல், காத்திருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பகுதியினுடைய தலைப்பு. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5வது வசனம், முதல் வசனம் என்ன சொல்லுது? ஏரோது சொல்லுமா? ஏரோதின் நாட்களில், யூதா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், அபியா என்னும் ஆசாரியன், ஏரோது நாட்களில் சகரியா என்றவர் என்னஞ்சாரு? ஆசாரிய ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தார். இந்த ஏரோது ராஜா அப்படிங்கிறது இங்க வந்துருக்கு, இந்த இடத்துல வந்துருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஏரோது ராஜா அந்த நாட்கள் இந்த சகரியா என்னஞ்சாரு? ஆசாரிய ஊழியம் செஞ்சிருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த ஏரோது ராஜா ஒரு ஆலயத்தை கட்டினார். அதுக்கு முன்னாடி முதல் ஆலயத்தை கட்டினது யாரு? சாலமோன். ஏன்னா தாவீது மகா சக்கரவர்த்தியா இருந்தாலும், அவர் பெரிய ராஜாவா இருந்தாலும் தாவீது என்ன செய்யல? ஆலயத்தை கட்ட முடியல. அப்ப யார் ஆலயத்தை கட்டினது? சாலமோன் முதல் தேவாலயத்தை கட்டினார். முதல் தேவாலயத்தை கட்டி அவர் என்ன பண்ணாரு? அதை பிரதிஷ்டை பண்ணாரு. ஆனா அது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டி நான் பிரதிஷ்டை பண்றேன். எல்லா தேசத்துல இருந்து வரவங்க எல்லாம் விண்ணப்பம் பண்ணும்போது நீ என்ன செய்யணும்? அதுக்கு கேட்டு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுவான். ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. சரி, நான் எல்லாம் செய்யறேன், ஆனா என்ன விட்டுட்டு மறு தெய்வங்களை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் என்ன செய்யணும்? இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார், பதில் சொல்லுவார். வாசிக்கிறீங்களா? வாசிக்க, வீட்டுல போய் வாசிக்க, சரியா? அப்ப நீ இந்த ஆலயத்துக்கு விரோதமா என்னை விட்டுட்டு மறு தெய்வங்களை விக்கிரங்களை நீ நாடி போனேன்னு சொன்னா, கொஞ்சம் ஜனங்க போனாங்கன்னு சொன்னா இந்த ஆலயம் இல்லாம போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதை முதல் செஞ்சது யாரு? தாவீதே செஞ்சார், சாலமோன் செஞ்சார். பெண்களால் செஞ்சாரு, தன்னை வழி விலக பண்ணினார், விக்கிரங்களுக்கு அடிமையா போனார், பல காரியங்களுக்கு போயிட்டார். சரியா? அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த தேவாலயம் கட்டி முடிக்கும் போது அந்த நாட்கள்ல அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு தெரியுமா? 200 கோடி செலவாச்சு. இப்ப இல்ல, அது எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி அந்த கட்டின ஆலயம் அப்பயும் 200 கோடி. 200 கோடிக்கு நினைச்சாங்களா? அந்த முதல் தேவாலயத்தை கட்டினாங்க. அது
அதுக்கு பிறகு நினைஞ்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யூத தேசத்துல நினைஞ்சிட்டாங்க சிறையாக பாபிலோன் அவங்க வந்து ஜனங்க நினைஞ்சிட்டாங்க வந்து இடிச்சு தேவாலயத்தை ஒண்ணு வாங்கி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நினைஞ்சிட்டாங்க சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ போன சமயத்துல அவங்க போய் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 70 வருஷம் சிறையில் இருக்காங்க. 70 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு யார் வந்தது? சகரியா வந்தாரு. அப்புறம் யார் வந்தது? நெகேமியா வந்தாப்புல. அடுத்து செருபாபேல். இந்த 3 பேர் வந்து அடுத்து நினைச்சாங்க ரெண்டாவது தேவாலயத்தை கட்டினாங்க. கட்டினா அது ரொம்ப பெரிய சைஸா கட்ட முடியும். ஒரு அளவா சின்னதா கட்டிட்டாங்க. ரொம்ப சின்னதா கட்டின உடனேவும் ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா அமைதியா இருந்தாங்க. அப்ப இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், அதை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சாரு. பிந்தின ஆலயத்துக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்துக்கிட்டு இந்த நாட்களிலேயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆலயம் இருக்கும்போது இரண்டாவது ஆலயம் இருக்கும்போது அப்பதான் என்ன செய்யறது, யூத தேசத்துல யார் ராஜா வர்றது? ஏரோது ராஜாவா வர்றான். ஏரோது ராஜாவா வரும்போதுதான் வந்தோடனேயும் ஜனங்கள் அவனை யாருமே விரும்பல. ஏரோது ராஜாவை யாரும் விரும்பல. அப்படி விருப்பம் இருக்கும்போது அப்ப கேட்கிறான், ஜனங்கள்ட்ட கேட்கிறான், இந்த ஜனங்க என்ன என் பக்கம் திருப்பணும்னா என்ன அவங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜனங்க எதை விரும்புவாங்க, என்ன செஞ்சா இவங்க விரும்புவாங்க, எதனால இவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஏரோது கேட்கும்போது அப்ப எல்லாரும் சொன்னாங்களா, இவங்களுக்கு எல்லாம் யூத ஜனங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவங்களுக்கு தேவாலயம் தான் அவங்க இருதயத்தை போல அவங்க நினைப்பாங்க. அவங்க இருதயம் எப்படியோ அதை போல அவங்க தேவாலயத்தை நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேவாலயத்தை நீங்க கட்டினீங்கன்னா அவங்க ரொம்ப அவங்களை நேசிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் ஏரோது ராஜா நினைச்சாரு, அந்த ஆலயத்தை நினைச்சாரு சின்னதா இருந்ததை பெருசா மாத்தினார். பெருசா மாத்தினா அவரு கட்டி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் தெரியுமா? 4000 கோடி அப்ப செலவு செஞ்சது. 4000 கோடி செலவுன்னு அந்த ஆலயத்தை பெரிதா கட்டிட்டார். அந்த ஆலயத்தை தெரிஞ்சாரு பெரிதா கட்டி விஸ்தாரமாக்கி 35 ஏக்கர்ல கட்டினார். 35 ஏக்கர்ல கட்டி அந்த மண்டபம் இந்த மண்டபம் ஒரு மண்டபம் அந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் எல்லாம் உள்ள வச்சு ஒரு சிமெண்ட் ஒரு கல்லு கூட இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துல செஞ்சிருந்தாரு. தங்கத்தினால ஒண்ணுனால அத்தனை செஞ்ச ஆலயம் தான் 4000 கோடி செலவுல ஏரோது ராஜா கட்டினார். அதனாலே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, யூதாய தேசத்தில் ஏரோது ராஜா இருந்த நாட்கள்ல சகரியா செஞ்சாரு, ஆசாரிய ஊழியம் செஞ்சாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் கட்டின ஆலயம், அவர் இருந்த சமயத்தில் அவர் கட்டினது. அப்படி இருக்கும்போது என்னஞ்சாங்க அங்க என்ன செஞ்சாங்க, ஆசாரிய ஊழியஞ்சாரு. அது மாத்திரம் இல்ல, அது என்ன 35 ஏக்கர்ல கட்டினாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அந்த ரெண்டாவது மூணாவது ஆலயம் ஏரோது ராஜா கட்டுறதுக்கு 400 வருஷம். 400 வருஷம் கழிச்சுதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குன்னு சொன்னது எங்க? ஏரோது ராஜா கட்டின ஆலயத்துல தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அதுக்கு முன்னாடி சகரியா செருபாபேல் நெகேமியா கட்டினதுல அது நிறைவேறல. அது சின்னதா இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொன்னாரு. ஆனா நிறைவேறுதல் எப்போ வந்துச்சு? 400 வருஷம் கழிச்சு ஏரோது ராஜா கட்டும் போதுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. 35 ஏக்கர்ல கட்டினாங்க. சரியா? கட்டி அதை முடிச்சாங்க. அது மாத்திரமல்ல 46 வருடம் ஆயிடுச்சு அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு. 46 வருடங்கள் ஆயிடுச்சு. சுவிசேஷத்துல நீங்க வாசித்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கீங்க. ஆண்டவர் சொன்னார்ல, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாருல. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அந்த சீசர்கள் சொல்றாங்க, 446 வருஷம் நாங்க கட்டி முடிச்சோம், இது எப்படி நீங்க 3 நாளில் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இந்த 446 வருஷங்கள்ல ஆனா இங்க வரல, ஆனா சரித்திரத்துல 46 வருஷங்கள் இருக்குது. அதை சீசர்கள் மனசுல வச்சுட்டு அவர் கேட்பாங்க, இத்தனை ஆண்டுகள் கட்டின ஆலயத்தை எப்படி நீங்க 3 நாளில் எழுப்புவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரோது ராஜா கட்டின ஆலயம் இருக்கிற நாட்களில தான் இந்த சகரியா அவர் ஆசாரிய
சேர்ந்தவர், அவங்க என்ன செய்யறாங்க, அங்க ஆசாரிய ஊழியத்தை பெறணும். இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது வந்து ஆலயத்தை குறித்த காரியம். சரியா? அப்ப ஆலயம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள யாரும் போக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துக்குள்ள யாரும் போக முடியாது. எல்லாரும் எங்க இருக்கணும்? வெளியே தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை இருக்காது, மேல இருக்கிற மேடை மகா பரிசுத்த ஸ்தலம், இது வெறும் பரிசுத்த ஸ்தலம், வெளியே தான் பிரகாரம். சரியா? அப்ப என்ன செய்வாங்கன்னா வெளியே பிரகாரம். இப்படிதான் ஆலயத்தோட வடிவமைப்பு. நமக்கு வந்து இப்போ ஸ்டேஜ் வேணும் அப்படின்னு இந்த ஸ்டேஜை நம்ம போட்டிருக்கோம். ஆனா பலிபீடத்துல மேல நிக்கிறது தான் அது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கதான் நிக்கணும், அங்கதான் நின்று முடி காண்பிப்பாங்க, ஆண்டவர் அங்க இருப்பார். மற்ற இடத்துலயும் ஆண்டவர் இருப்பாங்க, மற்ற இடத்துல மற்றவங்க இருக்க முடியாது, அங்கதான் ஆண்டவர் இருப்பாரு. இந்த இடத்துல என்ன செய்யணும்? எம்டியா இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல என்ன பண்ணுறது? ஆசாரிய பணி செய்யறவங்க வருவாங்க போவாங்க. ஆனா பணி செலுத்துறவங்க எங்க இருப்பாங்க? வெளியே இருப்பாங்க. பணிபீடம், பணி செலுத்துற பணிபீடம் வெளியே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்க என்ன செய்வாங்க? பணி செலுத்துவாங்க. இப்படி இருக்கிற இப்படிப்பட்ட இடத்துல தான் ஆசாரிய ஊழிய செய்கிற சகரியாவுக்கு என்ன சொல்றது? ஒரு சீட்டு விழுகுது. அப்ப சீட்டு விழுந்தோடனே இப்ப என்ன செய்யணும்? சகரியா போகணும். அப்போ பணி செலுத்தும் போது என்னன்னு சொன்னா, லேவியர் குடும்பம் என்ன செய்வாங்க? ஆசாரிய குடும்பம் என்ன செய்வாங்க? பணி செலுத்துறதுக்கு என்ன செய்வாங்க? 3 மணிக்கு என்ன செய்வாங்கன்னா எக்கால ஊதுவாங்க. 3 மணிக்கு ஊதுனா அவங்க உடனே 3 மணிக்கு ஊதுனா எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்துருவாங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்துருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்களா? வந்து அங்க இருக்கிற தொட்டியில, அங்க இன்னைக்கு நம்ம மண்டபம் கட்டி போடுறோம், அந்த தொட்டியில குளிச்சுட்டு, இன்னைக்கு நம்ம செய்யறதுலாம் முஸ்லீம் செய்யறாங்க, நம்ம செய்யறது கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க? தொட்டியில குளிச்சுட்டு அவங்க மாட்டு வஸ்திரம் கொடுப்பாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சு முடிக்க மணி விடிய என்ன செய்யும்? 6 மணி ஆயிருக்கும். 6 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்களா? அந்த பெல் அடிச்சதுக்கு பிறகுதான் ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க? அங்க இருக்க போய் நின்று பலி செலுத்துறதுக்கு பிரகாரங்கள் அங்க வெளி பிரகாரங்கள் நிற்பாங்களாம். அப்ப இந்த 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்குள்ள எல்லாம் பலி செலுத்துவாங்க. இப்ப பலி செலுத்துற ஜனங்க என்ன செய்வாங்க? அங்க வந்து ஆடு, மாடு, புறா, கோழி, அது இது கொண்டு வந்து என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஆலயத்துக்குள்ள யாரும் வர முடியாது, ஆலயத்துக்குள்ள யாரும் வர முடியாது. இப்படிப்பட்ட நாட்கள் என்ன செய்வாங்க? அப்போ பண்டிகை நாள் வருகிறது. பண்டிகை நாள் வரும்போது என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சீட்டு விடுவோம். அப்ப இந்த சகரியா இந்த நாட்கள்ல, பண்டிகை நெருங்குற நாட்கள்ல சகரியா என்ன செய்கிறாரு? ஒளி செய்யறதுக்கு அங்க இருக்கிறார், அந்த ஊர்ல இருக்கிறார். என்னன்னு சொன்னா, இப்ப வந்து ஆசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல யார் வயசு மூத்தவங்க, நல்ல பழுத்த பணம் யாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க? பேரடி போடுவாங்க. இப்ப அவங்க பேர் 3 பேரா 4 பேரா 3 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 3 பேருக்கு அர்த்தம் சொல்றேன். அந்த 3 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. 3 பேரை போட்டோடனேயும் சீட்டு 3 சீட்டு குளிக்க போடுவாங்க. பேர் எழுதி அவங்க வந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு சீட் எடுத்துக்கணும். 3 சீட்டை குளிக்க போடுவாங்க. 3 சீட்ல 3 பேர் எடுத்துரும். சரியா? அடுத்த என்ன செய்வாங்க? 3 சீட்டை குளிக்க போடுவாங்க. அது என்னன்னா, அந்த 3 சீட்டு எதுக்குன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேனே பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெறுஸ்தலம் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து இருக்கிறதான இந்த பணிபீடம், இப்ப நான் இதை சொல்லிக்கிறேனே, இந்த இது வந்து என்ன சொல்ற? கிருபாசன பணிபீடம். இதுல வந்து என்ன செய்வது தெரியுமா? இந்த பணிபீடத்துல என்ன செய்வோம்? ஆண்டவர் இது மேலே அமர்ந்திருப்பார். இது வந்து பணிபீடம், உடன்படிக்கை பெட்டி. சரியா? உடன்படிக்கை கிருபாசனம் சொல்லுவாங்க. உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேல ஆண்டவர் இருப்பாரு. அப்ப இதனுடைய இடது பக்கத்துல என்ன செய்யுமா? அங்க சமூகத்து அப்பங்கள் வைக்கிறதான மேசை இருக்குமா? சமூகத்து அப்பங்கள் வைக்கிறதான மேசை இருக்குமா? அந்த ஒவ்வொரு அப்பமும் ஒரு முளை இருக்கும், எவ்வளோ பெருசா இருக்கும், பெரிய பெரிய அப்பமா இருக்கும். அது என்ன செய்யுமா? இடது பக்கம். வலது பக்கம் என்ன செய்யுமா? குத்தளவுக்கு பொன் குத்து விளக்கு அங்க இருக்குமா? அது தங்கத்தினால் செய்யப்பட்ட, அது ஒரு 10 அடி அந்த மாதிரி சொன்னாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி உயரத்துல பெரிய குத்து விளக்கு இருக்குமா? சரியா? அது பக்கத்துல இந்த கிருபாசனத்துக்கு பக்கத்துலதான் என்ன செய்யணும்? தூப கலசம் இருக்குமா? தூப கலசம். இப்ப 3 சீட் கொடுத்துருச்சு, 3 பேர் கொடுத்துருச்சு. அந்த 3 சீட்ல இன்னொரு 3 சீட்டு குளிக்க போறாங்க பார்த்தீங்களா? அதுல ஒருத்தருக்கு என்ன செய்யும்? சமூக காப்பங்களை வைக்கிறதுக்கு சீட்டு விடும். ஒருத்தருக்கு வந்து என்ன விடுமா? தூப கலசத்தை, தூபத்தை ஏற்றுறதுக்கு, பொன் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு சீட்டு விடுவோம். 2வது 3வது விழுகிற
சீட்டு. அப்ப மூணாவது சீட்டு விழுந்தது தான் சகரியா. அப்ப இவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்வார்களா, இவர்கள் அங்க போகும்போது வாசல்லாம் நம்ம மாதிரி வாசல்லாம் கிடையாது. அது பயங்கர பிரமாண்டமான வாசல், பயங்கர உயரமா இருக்குமா. அந்த எல்லாத்தையும் தங்கத்துல செஞ்ச வாசல். அப்புறம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் பாருங்க. அப்ப என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அங்க போகும். அப்ப அதுக்குள்ள போறவங்க யாரு, சீட்டு பெற்றவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். சீட்டு உள்ள போய் வாங்குறது இல்லை. வாசிக்கும் போது கூட அதை சரியா வாசிக்கணும். சீட்டை பெற்றவர்கள் தான் உள்ள போனாங்க. சரியா, அந்த சீட்டை பெற்றவங்க. அப்ப என்ன செய்வாங்க, முதல்ல என்ன செய்யறாரு, ஒருத்தர் போறாரு. அவர் என்ன செய்யணும், போறதுக்கு போது கூட போறது யாரை கூட்டு போவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கூட்டு கொண்டு போவாங்க. இஸ்ரவேல் தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசாரியார் ஊழியம் செஞ்சதுல வந்து சகரியா தவிர எல்லாரும் பிள்ளை இருந்துச்சு. சகரியா மட்டும்தான் என்ன செய்யற பிள்ளை இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பண்டிகை நாள் வருது. இந்த பண்டிகை நாள் எப்ப வருதுன்னு சொன்னா, ஏரோது ராஜா ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனேவும் அந்த நாள் ஆலயத்துக்குள்ள போக வேண்டிய நாள் வருது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல போறவர் யார் போறாரு, சமூகத்தாப்பும் உள்ளவர் போறாரு. உள்ள போறாரு. அவர் என்ன செய்யறாரு, சீட்டை வாங்குறாரு, தன்னோட தன் மகனை போட்டுக்கொண்டு போறாரு. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு பொண்ணு தகட்டை கொடுப்பாங்க, பெரிய தாம்பளை தட்டு அனது கொடுப்பாங்க. பொண்ணுனால் செய்யப்பட்ட பெரிய தட்டு, அதுல துணி, அங்க வைக்க வேண்டிய சமூக அப்பங்கள் எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்வாங்க, தொடச்சு அதை தனியா காட்டுறதுக்கு ஒரு பேக்கு, ஒரு கூடை, இந்த மாதிரி நிறைய பொருள்களை கொடுத்து என் கூட போறது யாரு, மகன் போவான். போறவர் என்ன வயசுல உள்ளவர், மிகவும் வயசானவர், வயசுல ரொம்ப மூத்தவங்க, 80 வயசுக்கு மேலே. சகரியாவுக்கு 80 வயசு. அப்ப அப்படி போற முடியுதான், தூக்கி கொண்டு போக முடியாது. பார்த்தீங்களா, எத்தனை படி ஏறது தெரியுமா, 15 படி இருக்கும். 15 படி ஏறி போய் அந்த வாசலை திறந்து விடுறது யாருன்னா, தன்னுடைய மகன் திறந்து விடாது. ஏன்னா இவர் எல்லா பொருளையும் கையில வச்சிருப்பார். அப்போ மகன் திறந்து விட்ட பிறகு உள்ள போய் திருப்பி கதவை அடைச்சிருவாங்க. கதவை அடைச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அங்க போவாங்க. போய் என்ன செய்வாங்க, அந்த சமூகத்தை அப்ப டேபிள் என்ன செய்வாங்க, பழசெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த பழசெல்லாம் உரம் கட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த அப்பத்தை வச்சு எல்லாம் மூடி கீழி விட்டுட்டு என்ன செய்வாங்க, வெளியே வந்துடுவாங்க. புரியுதா? இன்னைக்கு நம்ம ஆசி சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப பயப்படாத கடைபிடிப்போம். ஆனால் நம்ம அதெல்லாம் சரியாக கடைபிடிக்கிறது ஏனோ தானு சொல்லி நம்மெல்லாம் செய்யலாம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, ஒரு பயம் கிடையாது, ஒரு அது என்ன சொல்றது, ஒரு பக்தி கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அவங்க பாருங்க, அதே பாசு இது திருவிழா ரெடி பண்ணும் போது கூட ஒவ்வொருத்தையும் கெஞ்சிட்டு நிற்பார். அதை கொடுக்கறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா தகுதியுள்ளாலாம் வர மாட்டாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு பயபக்தியோடு எவ்வளவு ஆண்டவர் அவங்க எப்படி நடத்தி கொண்டு வந்துருக்காரு பாருங்க. ரெண்டாவது வாரம் எப்படி செய்யணும் தெரியுமா, அதுக்கடுத்து என்ன செய்யணும், குத்து விளக்கு ஏற்றணும். குத்து விளக்கு ஏற்றணும். அதை ஏற்றி எண்ணெய் வச்சு அதை ஏற்றுது. இப்போ என்ன செய்வாங்க, இவங்க ஒரு ஆசாரி என்ன செய்யணும், எண்ணெய் எடுக்கணும், சரி அதை துடைக்கிறதுக்கு ஒரு துணி எடுக்கணும், எண்ணெய் கையில் தூக்கிடணும், கேண்டை எடுக்கணும், திரி எடுக்கணும், நிறையா அதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு ஆசாரியின் கிளம்பணும். ஆசாரியின் கூட யார் வரணும், தன்னுடைய பிள்ளை வரணும். தன்னுடைய பிள்ளை வந்தாலும் கூட என்ன செய்ய, பிள்ளை வரணும். அப்போ இந்த 15 படியே வந்து கதவை திறந்து உள்ள போய் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட், நான் சரியா கேட்குறேன், அந்த வெயிட் விளக்கு, அந்த விளக்கு அப்படியே 2 பேர் சேர்ந்து சாப்பாடணும். அதுக்கு எண்ணெயெல்லாம் வேற இதில் பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதை தொடச்சி முடிச்சுட்டு புது திரி போட்டு அப்புறம் இவங்க கொண்டு போன எண்ணெயை ஊற்றி மேலே வச்சு என்ன செய்வாங்க, கொளுத்தி விட்டு வெளியே வருவாங்க. அது மெல்லிசா என்ன செய்யுமா, அந்த ஆலயத்துக்குள்ள ஏறியுமா. சரியா, அப்போ அதுக்கு பிறகு இவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு அடுத்து யார் போகணும், இப்ப தூபம் காட்டுற தூப கலசத்தை தூக்கிட்டு போறவர் ஆசாரியன் உள்ள போகணும். இந்த இடம் தான் நமக்கு முக்கியமான ஒரு இடம். இப்ப சகரியா உள்ள போகணும். சகரியா உள்ள போகணும். உள்ள போய் என்ன செய்யணும், அவர் தூப கலசத்துல தூபத்தை போடணும். இப்ப இவர் என்ன செய்யறாரு, சீட்டை வாங்கிட்டாரு. அவருக்கு வந்து வயசு 80. அவர் கல்யாண வயசுலாம் குழந்தை வர வயசுலாம் தாண்டி கீண்டி ரொம்ப முனியா போயிட்டாரு. ஆனா இது வரைக்கும் அவர் நினைச்சாரு, தனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு சொல்லி ஆண்டுகிட்டே ப்ரேயர் பண்ணிட்டே இந்த மனுஷன். அவருக்கு இப்போ வந்து சீட் விழுந்துருச்சு. சீட் விழுந்த உடனேவும் 4ஆம் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 21 4ஆம் 24 வீட்டில் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டுருக்கும் யார் யார் எந்தெந்த குறிப்பு எப்பப்போ அப்படின்னு வரிசையாக வந்துட்டு இருக்கும். சரியா, அப்படி வருது. இவங்க வாழ்நாள் ஆசாரியர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதோட சரி, ஒரு
சகரியா என்ன செய்யறாரு? போகணும். கூட யார் வரதுக்கு இல்லை, ஆள் இல்லை. சரி, இப்ப இவர் கையில் என்ன கொடுத்து அனுப்புறாங்க? ஆமா, அந்த அந்த தூப கலசம் போடுறதான அந்த பவுல் எல்லாத்தையும் அந்த சாம்பிராணி சொல்றாங்க, அந்த மாதிரி கந்தவர்க்கு பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த தூப கலசத்தை போடுறதை எடுத்துக்கிட்டு, கங்கு எடுத்துக்கிட்டு, நெருப்பு போடணும்ல, ஆமா, அது கட்டில வைக்கிற தட்டு, சாம்பல் வைக்கிற தட்டு, மேல வைக்கிற தட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன செய்யறாரு? சகரியா என்ன செய்யறாரு? போறார். 15 படி ஏறி போறார். இப்ப எல்லாத்தையும் கொண்டு போய் கீழே வச்சுட்டு அவர் கதவை திறந்து உள்ள போய் மறுபடியும் கதவை அடைச்சிட்டு போகணும். போய் இப்ப இங்க வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இவர் போய் தூப கலசத்துல அந்த வர்க்கங்களை போடும்போது, அந்த சாம்பிராணி எல்லாம் போடும் போது, அந்த தூப கலம் அந்த புகை மேல எழும்பும் போதுதான் இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேரும் வெளியே பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஏன்னா தேவாலயம் அவ்வளோ பெரிய தேவாலயம், அந்த தேவாலயத்துல என்ன செய்ய போகுது? முத புகை எழும்பும் போது, அப்ப அந்த புகை எழும்பும் போது அப்ப இவங்க ஜோமன்னா அந்த புகையோட சேர்ந்து என்ன செய்யுமா? இந்த ஒரு விண்ணப்பம் மேல போகும்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம், அந்த மாதிரி அவங்க செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு ஆசாரியனும் அந்த தூப கலசத்துல போய் தூபத்தை போடும் போது, அந்த கந்தவர்க்கத்துல போடும் போது, அந்த புகை எழும்பும் போது எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப இவர் அங்க உள்ள போய் நின்று எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா சகரியா மட்டும் என்ன செய்யல? சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா இவ்வளோ நான் கேட்டேன், ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை தான் மட்டும் உள்ள கேட்டேன். இந்த ஆசாரிய முறை எனக்கு வந்துருச்சு. இந்த ஆசாரிய முறையில நான் என் பிள்ளையை கூட்டு கொண்டு வந்து நான் இங்க வந்து உள்ள காட்டுறது தானே எனக்கு ஒரு பிள்ளை கேட்டேன். இந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு வர்றது தானே நான் ஒரு பிள்ளை கேட்டேன். எனக்கு நீங்க பிள்ளை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு என்ன செய்யறாரு? போறாரு. உள்ள போய் அவர் எங்க இருக்கிறாருன்னா, கிருபாசனா இருக்கிறதான, ஆண்டவர் இருக்கிறதான அந்த பலிபீடத்துக்கு பக்கத்துல போறாரு. எங்க போறாரு? சகரியா ஆண்டவருக்கு நெருக்கமா போறாரு. அவர் பக்கத்துல இருக்கிறாரு. அவர் நெருக்கமா போய் தான் அவர் என்ன செய்ய போறாரு? தூவ கலசத்துல தூவத்தை போட போறாரு. சரியா? அப்படி போய் ஆண்டவர் மனசுல நினைச்சு குமுறி என்ன செய்யறாரு? எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்காம விட்டுட்டீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்காம விட்டுட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைஞ்சாரு. தூவத்தை அள்ளி அப்படி போடும் போது என்ன நடந்துச்சு? ஆமா, வலது பக்கத்துல ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். தேவதூதன் வந்து நின்று நினைக்கிறது, சகரியாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். கூப்பிட்ட உடனேவும் அதுக்கு மாசம் அந்த வசனத்தை ஒரு வசனத்தை தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் 12 வருஷம் சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். அந்த தரிசனத்தை பார்த்தனையும் அந்த தேவதூதனை பார்க்கிறான். ஏன்னா பலிபீடத்துக்கு பக்கத்துல போயிட்டான். ஆண்டவர் இருக்கிறது பக்கத்துல நெருக்கத்துல போன உடனேயும் அங்க தூவ கலசத்தை போட்ட உடனே அந்த தேவதூதன் என்ன செய்யறான்? தரிசனமாகறான். சகரியாவை வேற கூப்பிடுறான். சகரியாக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. எதுக்கு பயந்தாரு தெரியுமா? ஆலயத்துக்குள்ள வேற யாரும் வர முடியாது. வேற யாரும் வர முடியாது. இன்னைக்கு சீட்டு பெற்றது யாரு? சகரியா மட்டும்தான். இது யாரா இங்க வந்து நிக்கிறது? எதுக்காக வந்திருக்காங்க? இவங்க எப்பெல்லாம் உள்ள வந்தா அப்படிங்கிற பயத்துல தான் அவர் நினைச்சாரு, பயந்தாரு. ஆனா அங்க நின்னது யாரு? தேவதூதன். அப்ப உடனே சொல்றாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கூட அநேகருக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு காரியத்தை கூட நமக்கு கிடைக்காம இருக்கும். இல்ல, அநேகருக்கு ஈஸியா கிடைச்சிடும் ஒரு காரியம், அது வெகுவா கிடைக்கும். ஆனா நமக்கு அதுக்காக எத்தனை ஆண்டு காலமா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அது நமக்கு கிடைக்காது. சரியா? வெகுவா கிடைக்க வேண்டியது, ஈஸியா கிடைக்க வேண்டியது, மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அது நமக்கு நடக்காது. ஆனா அந்த சமையா கூட பாருங்க, அப்படிதான் நினைச்சிருப்போம். நம்ம வயசு வரைக்கும் ஆளை நம்ம கொடுக்காம இருப்பாரு. எத்தனை நாள் ஜெபம் பண்ணிருப்பான், எத்தனை நாள் அழுதுருப்பான். இவனை குறிச்சு வெளியே எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. இவர் ஒரு ஊழியக்காரு, இவர் ஒரு ஆசாரியன், இவருக்கு ஒரு புள்ள இல்லை, ஒண்ணு இல்லை, இவர் எப்படி தூவ கலசப்படி போடுவாரு, இவர் எப்படி ஆலயத்துக்குள்ள போவாரு, ஒரு புள்ள இல்லையே அப்படின்னு எத்தனை முறை பேசியிருந்திருப்பாங்க. இல்ல, அதெல்லாம் அவர் கேட்டு இருந்திருப்பாரு தானே. அப்ப அப்படி கேட்டுட்டு தான் இவர் நினைஞ்சாரு. அவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்து உள்ள போறாரு. உள்ள போனேனும் தரிசனத்துல சொல்றாங்க, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு கூட வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையோட நம்முடைய வேண்டுதல் ஆண்டவர் என்ன செய்றாரு? கேட்கிறாரு. ஒருவேளை நிறைய நாள் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு கேட்காம இருக்கலாம், ஆண்டவர் கேட்காத கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இப்ப பாருங்க, சகரியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்
வேண்டுதல் கேட்கப்பட்டது. யார் சொன்னது உன் வேண்டுதல் கேட்கப்படலன்னு? சபை குழம்பிட்டே போறான், என் வேண்டுதலை நீங்க கேட்கவே இல்லையா ஆண்டவரே, இதுக்கு தானே நான் கேட்டேன், இந்த தூவ கலசத்தை கொண்டு வந்து போடுறதுக்கு தானே நான் கேட்டேன், ஒரு பிள்ளை கேட்டேன், நீங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குழம்பிட்டே போகும்போதுதான் அவன் சொல்றான், யார் சொன்னது உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை? சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுக்கு இன்னொரு அர்த்தம் உங்களுக்கு சொல்றேன். சகரியானா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய நினைவில் இருக்கிறவன், தேவனுடைய நினைவில் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் சகரியா. அப்ப அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய நினைவில் இருக்கிற, தேவன் நினைச்சாரு விண்ணப்பத்தை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வாசிமா, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். என்ன பெறுவாள்? ஆமா, உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அது மாத்திரமல்ல, அதுக்கு வாசி, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. நீ சந்தோஷப்படல, வெளியே அத்தனை பேர் என்ன செய்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவன் ஒரு குமாரன் வந்து பிறப்பான், அவனுக்கு இந்த பேர் வை, அவன் நிமித்தமா என்ன இருக்குவான்? அநேகர் சந்தோஷப்படுவாங்க. நீ அநேகருடைய சந்தோஷத்தை பார்த்து நீ கவலைப்பட்டு, ஆனா நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன், அவன் என்ன செய்வான்? அநேகர் சந்தோஷப்படுத்துவான், அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அவனுடைய பிறப்பின் நிமித்தமா அநேகர் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் தேவனுக்கு பேசுறது அப்படி கேட்டு வரிசைகள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் என்ன செய்வான்? நீ நினைக்கலாம், எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எல்லாரும் அவங்க பிள்ளைய பெரியவங்களா இருக்காங்களே, நான் பிள்ளை இல்லாம எல்லாரும் முன்னாடி சிரமப்பட்டவன் போல காணப்பட்டனே அப்படின்னு நீ நினைக்கிறியா? அவன் என்ன செய்வான்? எல்லாருக்கும் முன்னாடி அவன் என்ன எப்படி இருப்பான்? பெரியவனா இருப்பான். ஆமா, அப்படி சொல்றாரு பாருங்க. அவன் என்ன செய்வான்? திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தன்னுடைய வகுத்துல தாயின் வகுத்தில் இருக்கும் போதே பரிசுத்தவான்களா இருக்கலாம். ஏமா கருவை உருவாகலாம். என்ன உருவாகல? கருவை உருவாகல. ஏன் பேசுறாரு பாருங்க, தேவனுக்கு சொல்றாரு பாருங்க. அவன் என்ன செய்வான்? பெரியவனா இருப்பான். நீங்கள் நானே ஏமாத்திரமா? அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு குற்றமற்றவர்களாய் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாய் இருந்தவர்கள் ரெண்டு பேரும். நீ குறை நான் குறை இல்லை, கணவன் தான் நல்லா இருந்தா மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, மனைவி நல்லா இருந்தா கணவன் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்னா அந்த நியமங்களை கட்டளைகளை 613 கட்டளைகள் 613 கட்டளைகளை கடைபிடித்தவர்கள். வேதத்தில் இருக்கிற கட்டளைகள் 613 கட்டளைகள். 613 கட்டளைகளின் படியும் நியமங்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? நியமங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன் அதை சொல்லிடுறேன். கட்டளைகள் 63, நியமம் 613 கட்டளைகள் வந்து நியமங்கள் வந்து எப்படி வாழ்ந்துருப்பாங்க பாருங்க. எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அவ்வளோ கட்டளைகளை கடைபிடித்தவர்கள், அவ்வளோ ஞானங்களை கடைபிடித்தவர்கள், அவர்களை தேவன் முன்பாக நீதிமான்களாய் சாட்சி பெற்றவங்க. இவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் இவ்வளோ நாள் தள்ளி இருந்து தேவன் குறித்த நேரத்தை அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றி அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சாதாரண ஆள் நினைக்காதீங்க. எலிசபெத்தும் ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. மரியாதை வந்து தூதன் வாழ்க்கையை உனக்கு இலக்கமா இருக்கிற எலிசபெத் இது 6வது மாதம் அப்படின்னு சொல்லி அங்க போய் அவளை பார்த்து மரியாதை வாழ்த்த உடனே அவங்களுக்கு பிள்ளை துண்டிட்டு சொல்லிட்டு அவ என்ன சொல்றா? என் தாய் என் தேவனுடைய தாய் என்னை வாழ்த்துகிறார். அவ வகுத்துல இருக்க குழந்தை தேவன் கொடுத்த குழந்தைகளை அவளுக்கு எப்படி தெரியும்? எலிசபெத்துக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க.
சொல்றான், தூதனே சொல்றான், உனக்கும் குழந்தை பிறக்க போகுது, ஆனா உன் இனத்தாராகி அவளுக்கும், அவள் வயது இல்ல உன்னுடைய சொந்தக்காரி. அப்ப அந்த மலை நாட்டுக்குள்ள அவ்வளோ தூரம் ஓடி போய் அவ கூட 6 மாசம் தங்கி இருந்தா மரியாள். அவ தங்கி அவளுக்கு இந்த மாதம் எத்தனாவது மாதம்? 6வது மாதம். 6வது மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னனேமோ இவ வாழ்த்தனோனையும் அவ சொல்றா, என்னுடைய தாய், என்னுடைய தேவனுடைய தாய் என்ன வந்து வாழ்த்துறாளே. என் ஆண்டவருடைய தாய், ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தத்தினால இதெல்லாம் தீர்க்க தரிசனம், இதெல்லாம் தேவதூதன் சொன்னது. அவன் வகுத்துல இருக்கும் போது என்ன செய்வான்? பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவான் அப்படின்னு சொன்னது. அது தூதன் சொன்னது. அதுபோல நிரப்பப்படுகிறான். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா பரிசுத்தம் அவ்வளவு முக்கியமானதாய் காணப்பட்டது. கட்டளைகள் முக்கியமானது, நியமங்கள் முக்கியமானதாய் காணப்பட்டது. இதெல்லாம் அவங்க சரியா கடைபிடிச்சு நடந்து கூட அவங்களுக்கு அற்புதம் நடக்கல, அவங்க சந்தோஷப்படல. அவங்க நினைச்சாங்க, எனக்கு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது ஆச்சு. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வயசு பிறகு அவங்க வழி வரைக்கும் போயிருக்கலாம், சகரியா போயிருக்கலாம், எலிசபெத் போயிருக்கலாம், இவ்வளவு நாளே கிடைக்கல, இங்க என்ன கிடைக்க போகுது அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா அவங்க போல ஆண்டவர் ஒரு நாளை வச்சிருந்தா, அந்த நாள்ல தேவன் நினைஞ்சாரு அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒருவேளை அந்த மாதிரி காரியத்தோடு வந்திருக்கலாம், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, இவ்வளவு நாளா செபிக்கிறேனே, இவ்வளவு நாளா செபிக்கிறேனே, இந்த ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். இதே சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கு செய்த ஆண்டவர் உனக்கும் உங்களுக்கும் எனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம எல்லா காரியங்களையும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தவான்களாக இருக்கணும், நீதிமான்கள் சாட்சி பெற்றிருக்க வேண்டும், எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறவர்களாக, நியமங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லமா, கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. நீங்க நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது தேவன் நான் தரிசனத்தில் அவன் பேசுறான்னு சொன்ன வார்த்தை கேட்டு அதை வாசித்த உடனே என்னெல்லாம் அழுக தாங்க முடியல. அவ்வளோ அழுக அந்த ஆண்டவரை இப்படி செய்யறீங்க ஆண்டவர், எவ்வளோ வயசான அந்த வயசோட தாத்தா இதை தூக்கிட்டு போறாரு. அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தரிசனத்தை சொல்றாரு, உனக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? அவங்க வாழ்க்கை நம்ம வாழல், அவங்க வாழ்க்கை நம்ம வாழல். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு எந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எந்த அதிசயமும் நடக்க மாட்டேங்குது. ஏன் அவங்களுக்கு நடந்துச்சு? ஆண்டவர் அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்தார். அதனாலதான் நினைச்சாரு அந்த குழந்தையை கொடுத்தார். இது உங்களுக்கும் எனக்கும் வேற. இது நிறைய நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய நாள் எதிர்பார்த்துருக்க ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துருக்கலாம், ஒருவேளை நடக்காம இருக்கலாம். இனி வரப்போற நாட்கள் ஆண்டவர் என்ன செய்வாரு? அதை தருவார், அதை செய்வார். அது ஒரு நாள் நம்மளை விட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்லவே, அவர் கொடுக்கிறது தான் இருக்கிறார். நம்ம தான் அதுக்கு தகுதியான பாத்திரமா இல்லாதனால நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு சகரியாவுக்கு செஞ்சது போல, எலிசபெத்துக்கு செஞ்சது போல எனக்கு செய்யுங்க ஆண்டவர், என்னோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம செபிக்க போறோம். எல்லாம் எழுதிக்கலாமா? வீட்டுல சும்மா இருக்கும்